என்னை வெறுக்கவில்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை. நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு முழுமையான விசுவாசத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு கூட கர்த்தரை உயர்த்தும்படியாக நேரத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறபடியால் ஓ மகிழ்ச்சியோடு அப்பா உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கும் செல்லாதபடிக்கு என் தெய்வத்துடைய திருக்கரம் என்னால் வரைக்கும் தாங்கி இருக்கிறதே. ஆண்டவரிடத்தில் சொன்னாரு, அத்திமர தொழில் விடாமல் போனால், திராட்சை தோட்டத்தில் மழை இல்லாமல் போனாலும், வயல்வெளியில தானியம் இல்லாமல் போனாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன்.
கெபிகளுக்கோ எரிகின்ற அக்கினி சூளைகளுக்கோ என் தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவையோ தானியேலையும் விடுவித்தாரானா அவர் என்னையும் விடுவிக்க உண்மையுள்ளவர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையுள்ளவைகள். ரதரகடரா எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. விசுவாசமா விசுவாசமா நேசித்தவா என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நீங்க மாத்திரம் உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். அவன் நேசித்தவர். பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கிற நல்லா உண்மையா சொல்லுங்க. என் ஓட்டத்தில் ஆண்கள் சைடுல சத்தம் உயரட்டும். என் ஓட்டத்தில் என் ஓட்டத்தில் விரும்புகிறேன். அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாய் நிரப்புவாராக. வேதத்திலே இன்னைக்கு குமாரனை ஆரம்பத்தில் அந்த பாடல் பாடுகிற பொழுதே தேவனுடைய சத்தத்தை நான் தெளிவாக நான் கேட்டேன், நான் உணர்ந்தேன் இருதயத்தில். என்னவென்றால் யோனாவை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தின பொழுது வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு மறைந்து போகும்படியாக யோனாவானவன் நினிவேக்கு போகாதபடிக்கு தரிசித்ததுக்கு கப்பல் ஏறினான் என்று. ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓட சென்ற யோனாவின் அந்த படகிலே, அந்த கப்பலிலே கர்த்தர் அந்த கடலிலே ஒரு பெரும் காற்றை அனுப்பி ஒரு பெரிய ஒரு குழப்பத்திற்குள்ளாக அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்பொழுதும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த காரியம் யாரால் வந்தது என்று பார்க்கும்படியாக அவர்கிட்ட சீட்டு போட்டு பேர் எடுத்தார்கள். அதுல யோனா பேர் விழுந்துச்சான். அப்பொழுது யோனா பகிரங்கமா அறிக்கை விடுறாரு, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் மறைந்து போகும்படியாய் இந்த காரியத்தை செய்தபடியினால இந்த விதமான போராட்டங்கள் வந்தது என்று. நான் என்ன செய்ய வேண்டும்? அப்ப இந்த காரியம் எல்லாம் விளங்க முடியாது, நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி அவங்க எல்லாம் சொல்ல பொழுது யோனா சொன்னார், என்ன தூக்கி கடல்ல போடுங்க அப்படின்னு. ஆனாலும் யோனாவின் மேல பரிசுத்த ஆவியானுடைய கர்த்தருடைய கரம் இருந்தபடியினால யோனாவை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றின காரியத்தை வேறு ஒருவனை கொண்டு அல்ல, யோனாவை நிமித்தமாகவே நிறைவேறும்படியாக என் ஆண்டவர் நிர்ணயித்தபடியினால அன்று மீனுக்கு கட்டளையிட்டபடினால் மீனின் வயிற்றிலே 3 நாள் யோனா இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துல அங்க நீங்க நல்லா அழகா வாஸ்து பார்க்கும்போது தெரியும், அவ கதறுகிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படல. கதறுகிற பொழுது அவன் கூப்பிடுகிற கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படல. இன்றைக்கு ஒருவேளை கண்களை மூடி யாரு காடை திறக்க வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் பின்வாங்கி போயிருப்போமானால் அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறபடியினால நல்ல தலைமையில கரங்களை வைத்து சொல்லலாமா, என் ஆண்டவரை விட்டு நான் வழி தப்பி போனாலோ அவருடைய சத்தத்திற்கு நான் செவி சாய்க்கப்படியாதபடிக்கு நான் என்னுடைய பின்மாற்ற நிமித்தமாக அல்லது என்னுடைய மீறுதல் நிமித்தமாக போனாலோ என் பரிசுத்த ஆவியானவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே என்னை குறித்ததான தரிசனத்தையும் என்னை குறித்ததான திட்டத்தையும் என்னை கொண்டே அவர் நிறைவேற்றுவதற்கு இந்நாள் வரைக்கும் அவருடைய சமூகத்தில் நான் போகாதபடிக்கு இந்த ஆராதனை வேளையில அவரை துதிக்கும்படியாக என் கர்த்தரே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று. யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? அதற்கு பின்பதாக மீண்டுமா 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாயிற்று என்று. இந்த ஆராதனை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு பேசுகிறாரே, அவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறபடினாலே, அவருடைய சத்தம் வெளிப்பட்டபடினாலே யோனா பயப்படாதவாய் மகா நகரமாகிய நினிவேக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமாய் அறிவித்தான் என்று வேதம் சொல்கிறது. அதைப் போல பரிசுத்தரே என் திட்டம் நிறைவேறுவதற்கு என் தரிசனம் நிறைவேறுவதற்கு என்று உம்முடைய சமூகத்தை விட்டு நான் மறைந்து போகாதபடி உம்முடைய சமூகத்திலே நான் இருக்கிறேன். உம்முடைய சமூகத்தை விட்டு நான் மறைந்து போகாதபடி உம்முடைய சமூகத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன். உம்முடைய பலிபீட தண்டையிலே உம்முடைய பாத படியிலே உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாய் உம்மை நான் தரிசிக்கும்படியாய் உம்மை உயர்த்தும்படியாய்